மாரி செல்வராஜ் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி டேரக்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டியலில் இருக்கார். இது வரைக்கும் 4 படங்களை ரிலீஸ் பண்ணி 4 படங்களுமே பெரிய ரெஸ்பான்ஸ். 1984 மார்ச் 7 பிறந்த இவர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார். டாக்டர் படிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்தவருக்கு வேற ஒரு இடம் கிடைச்சது. அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி. ஆரம்பத்தில் பத்திரிகையாளராக இருந்தவர் ஆனந்த விகடனில் மறக்க நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு தொடரையும் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாமிரபரணியில் கொல்லப்பட்டவர்கள் என்ற ஒரு சிறுகதையும் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் டைரக்டர் ராமன் நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய மூவிஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக பேசப்பட்ட மூவிஸ் தான். ராமனுடைய டைரக்ஷனில் 2007 காட்டத்து தமிழ் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. 2013 தங்கமீன்கள்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. 2017 தரமணின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த 3 மூவிஸ்லையுமே மாரி செல்வராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2018 பரியரும் பெருமாள்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே மெயினாக வச்சு ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பா ரஞ்சித்தோடைய மிகப்பெரிய ஒரு துணையால் இந்த பரியரும் பெருமாள் மூவி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. விமர்சன ரீதியாக ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினதுனால அடுத்த மூவி ரொம்ப பெரிய ஹீரோ கூட கை கோத்திருந்தார். அது தனுஷ் கூட தான். கர்ணன் அப்படின்னு டைட்டில் வச்சு ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்டில் சைன் போட்டு அந்த மூவியை மேக் பண்ண இறங்கினார். முதல் மூவிலே இவர் யார், எந்த மாதிரியான ஜேர்னரில் மூவி மேக் பண்ணுவார் அப்படின்றத பரியரும் பெருமாள் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தது. உண்மையை சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய சம்பவங்களை மட்டுமே மெயினாக வச்சு மேக் பண்ணுறவர். அதுவும் தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய நீதிக்கான படங்களாக தான் இது வரைக்கும் இவருடைய மூவிஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதை பரியரும் பெருமாள் மூவியை பார்த்தவங்களுக்கும் தெரியும், கர்ணன் மூவி பார்த்தவங்களுக்கும் தெரியும். ரெண்டுமே கொஞ்சம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவியாக தான் மேக் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷனில் ஒரு பிக்கஸ்ட் மூவி ஒன்று தயாராக இருந்தது. இப்போ யார் கூட கை கோக்க போகிறாரு அப்படின்ற வெயிட்டிங் தான் போய்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பரியரும் பெருமாள் மட்டும் இல்லாமல் கர்ணன் மூவியோடைய நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருந்தது. பரியரும் பெருமாள் மூவிக்கு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லாமல் அறிமுக இயக்குனருக்கான விருது, பிஹைண்ட் வுட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடன் விருதுகள் முதலியான இவருக்கு வந்து சேர ஆரம்பித்தது. இந்திய திரைப்பட விருது விழாக்களில் கலந்துக்கிட்ட கர்ணன் மூவி மிகப்பெரிய அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வாரி குவிச்சிருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் 2 மூவிலே மாரி செல்வராஜ் இடம் பிடிச்சிருந்தார். மூணாவதாக யார் கூட அப்படின்ற அப்டேட் போய்கிட்டு இருக்கும்போது தான் உதயநிதியோடைய பேரும் வடிவேலுடைய பேரும் அடிபட்டது. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவத்தை மேக் பண்ண போகிறாரு, அந்த மூவி எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சது. கர்ணன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தின மூவியும். அதை விட பிரம்மாண்டமாக தான் அவருடைய அடுத்த மூவி இருக்குன்னு எதிர்பார்ப்பார். அதே போலவே தான் அவருடைய அடுத்த மூவி அவருக்கு கைகோத்து கொடுத்தது. மாமன்னன் அப்படின்னு டைட்டில் வச்சு ரொம்ப பிக்கஸ்டான ஹீரோவை வச்சு மூவி மேக் பண்ண ஆரம்பித்தார். அதுவும் வடிவேல் மட்டும் இல்லாமல் உதயநிதி, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ்னு ஒரு பெரிய பட்டாளங்களை வச்சுக்கிட்ட இந்த மூவியை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலையும் அந்த மூவிக்குள்ளே இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் நம்ம வடிவேலை பார்த்தவங்க எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சு தான் இருக்கும். ஆனால் முறையாக அவரை பார்த்து அழுவுற அளவுக்கு ஒரு சீன் அமைச்சு கொடுத்தாருன்னா அது மாரி செல்வராஜால் மட்டும்தான் முடியுன்ற அளவுக்கு இந்த மூவியில் ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பார். வடிவேலுக்கு செம்மையான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஆங்கிளில் நம்ம இந்த திரைப்படத்தில் பார்த்துருப்போம். உயர்நீதிக்காக ஒரு பிக்கஸ்டான பொலிட்டிக்கல் மூவியாக இந்த மூவி அமைஞ்சிருந்தது. பகத் பாசில் சூப்பரான ஒரு ரோலில் இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருப்பார். ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் மூவியில் இருந்த எல்லாருமே செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருப்பாங்க. இது முழுக்க மாரி செல்வராஜுக்கு மட்டும்தான் அடங்குமே. அதுவும் வடிவேலையை ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் காமிச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காமெடி நடிகராக இந்த அளவுக்கு எமோஷனலாக ஆக்க முடியுமா அப்படின்றது மாரி செல்வராஜால் மட்டும்தான் முடியும். இப்போ ரீசெண்டாக இவருடைய ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆகியிருக்க. அதனுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்க. அதுவும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவங்களை வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு. வாழை அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். மாமன்னன் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாரை வச்சு மூவி மேக் பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பெரிய ஹீரோ வச்சு மூவி மேக் பண்ணுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவியை மேக் பண்ண ஆரம்பித்தார். இந்த மூவியில் இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோஸ் கிடையாது. ஆனால் மூவியில் இருக்க ஸ்க்ரீன் பிளேவும் கதையும் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஹீரோவாக அமைஞ்சிருக்கா. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட இப்போ வாழை மூவி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆகஸ்ட் மந்த்லேயே ரிலீஸ் ஆன மூவிஸில் டிமாண்டிக்கு அப்புறம் இப்போ வாழை மூவி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ். பெரிய ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவிஸை விட இது போல் சாதாரணமாக வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுக்குற மூவிஸ் தான் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸையும் ரொம்ப பெருசாக அமைச்சு கொடுக்குது. இந்த வாழை மூவியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த மூவியில் எந்த அளவுக்கு எமோஷனல் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு. அந்த அளவுக்கு நுணுக்கமாக மட்டும் இல்லாமல் சூப்பராகவும் இந்த மூவியை மாரி செல்வராஜ் மேக் பண்ணியிருக்காரு. அவருடைய அடுத்த மூவி விக்ரமுடைய பையனான துருவ் விக்ரம் வச்சு தான் மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தார். இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் டைட்டில்னு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கா. இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவியோடைய முக்கியமான ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம்.
இது வரைக்கும் மாரி செல்வராஜ் எடுத்த ஒரு படம் கூட ஃப்ளாப் ஆன படமே கிடையாது. பெரிய ரெஸ்பான்ஸும் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தின மூவிஸ் தான். இவருடைய முதல் மூவியான பரியரும் பெருமாள் மூவியில் இவர் யாருன்றதை காமிச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ கண்டினியூவாக வந்தால் 4 மூவிஸுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. கண்டிப்பாக அவருடைய அடுத்தடுத்த மூவிஸ்க்கெல்லாம் ரொம்ப பெருசாக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கமே. தளபதி வச்சு ஒரு மூவி மேக் பண்ணணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் அது நடக்காமலே போயிடுச்சு. தளபதியுடைய ஒரு பிக் ஃபேன் அப்படின்றதையும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்போ இவருடைய மூவிஸ் எல்லாமே பெரிய ரெஸ்பான்ஸ் தான். கண்டினியூவாக வரப்போகிற மூவிஸும் எந்த மாதிரி இருக்க போன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.